ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி தோசை மாவு ரொம்ப சாஃப்டாக எப்படி அரைக்கிறதுன்னு காமிக்க போகிறேன். அதே மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் உள்ளே இருக்கும். நீங்கள் அதையும் ரொம்ப கவனமாக பண்ணிங்க அப்படின்னா பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக மாவாட்டிடலாம். இப்போது நான் இந்த டம்ளரில் ஒரு 5 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். உளுந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு ஒரே ஒரு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். கூடவே ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நான் இந்த உளுந்தை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன், அந்த தண்ணியோடு சேர்த்து. இந்த தண்ணியை வச்சு நம்ம எல்லா மாவும் அரைச்சி முடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உளுந்தை மட்டும் எடுத்துகிட்டு கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு இந்த உளுந்து எல்லாமே நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஆடி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போது 5:1 நான் ஏன் போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த உளுந்து நல்லா மாவாகி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும் பொழுது நம்ம அந்த சில் தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா உளுந்து இன்னுமே நல்லா நமக்கு மாவாகி வரும். அதனால தான் அந்த ரேஷியோவில் எடுத்திருக்கேன். உங்கள் உளுந்து பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். 4:1, 5:1, 6:1 வரைக்குமே நம்ம எடுக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு கெட்டியாக உளுந்தெல்லாம் நல்லா அரைஞ்சி முடித்த பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் இதில் ஆட்டணும். உளுந்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியே தண்ணியை ஃபுல்லாக சேர்த்திடக்கூடாது. லைட்டாக அப்படியே தண்ணி தெளித்து ஆட்டிட்டு அப்படியே சைடில் எல்லாமே எடுத்து விடுங்க. உளுந்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சில் வாட்ரு ஊற்றுனீங்க அப்படின்னா கிரைண்டரு சூடாகி மாவெல்லாம் சூடாகும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆகாது நமக்கு. அதே மாதிரி ரொம்ப சீக்கிரத்தில் மாவு நமக்கு ஸ்பாயில் ஆகிடாது. அந்தளவுக்கு புளிப்பு தன்மையும் வந்துடாது. ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே ஆடி வந்துருச்சு. இப்போ ஓரளவுக்கு கெட்டியாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா மாவாகி நமக்கு வந்துடும். இப்போ மாவு கடைசியாக நான் உங்களுக்கு எப்படி பார்க்குறது அப்படிங்கிறப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உளுந்து பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் இப்படி எடுத்தோன்னா அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி நம்ம கீழே போட்டோம் அப்படின்னா நல்லா உருண்டு விழுகும். அந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் தான் நம்ம எடுக்கணும். உங்களுக்கு ஒரு வேளை இதுவும் தெரியல அப்படின்னா கொஞ்சமாக மாவை எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா நம்ம எந்த ஷேப்பில் போட்டோமோ அதே ஷேப்பில் கலையாமல் இருக்கும். மேகம் மாதிரி இருக்கும் அப்படியே பார்க்கும்போது. அதுதான் கரெக்டான பக்குவம். உங்களுக்கு கிரைண்டரில் டைரெக்டாக பார்க்க தெரியல அப்படின்னா தண்ணிக்குள்ளே மாவு போட்டு பாருங்கள், கரைஞ்சி ஓடக்கூடாது. இப்போ நம்ம இந்த மாவு எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டா அடுத்ததாக நான் அரிசியெல்லாம் கழுவி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து போட்டுக்கலாம். இந்த மாவு ஊறுனா போதும், 2 மணி நேரத்தில் அரிசி ஊறிடும், அரை மணி நேரத்தில் உளுந்து ஊறிடும் அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாவது அரிசி ஊறினா தான் நல்லாயிருக்கும். இப்போது இந்த கிரைண்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துட்டு அப்புறமா அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். அப்படி இல்லாட்டி நல்லா ஆடுற கல்லுக்கு அடியில் போயிட்டு அரிசி உட்காந்துக்கும். அப்போது கல் மேலே வந்துடும். அதனால் அரிசி ஒன்று குத்தல் விழுக்கும். இது நிறைய பேர்த்துக்கு தெரியும். மாவு ஆகியிருக்கும், ஆனாலும் சில அரிசி அங்கங்கே நமக்கு மாவுக்குள்ளேயே தென்படும். அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இட்லி தோசை அந்தளவுக்கு நமக்கு நல்லா இருக்காது. அதனால் தண்ணி ஊற்றிட்டு அரிசி சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரிசி மாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த குட்டி ரவை இருக்கும் பார்த்திங்களா, அந்த இட்லி ரவை இருக்குல்ல, அந்த அளவுக்கு நல்லா ஆடி வரணும். ரொம்ப வலுவலுன்னும் ஆயிடக்கூடாது, ரொம்ப ரவையாகவும் இருக்கக்கூடாது. இப்போ ஓரளவுக்கு நம்ம நல்லா ஆடி வந்துருச்சு பாருங்கள் கரெக்டாக. இப்போ இதை நம்ம உளுந்து தோண்டி வச்சா அதே பாத்திரத்தில் தோண்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உப்பு நம்ம கம்மியாக சேர்த்தாலும் தோசை ஊற்றும் போது நல்லா சுருண்டுட்டு வரும். அதே மாதிரி இட்லி தோசைலாம் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நீங்கள் உப்பு கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. அப்போ தான் மாவும் நல்லா புளிச்சு வரும்போது நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் டைம் மாவு போட்டு கலந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம இட்லி ஊற்றும் போது மேலால் அப்படியே எடுத்து ஊற்றலாம். அதனால் ஃபஸ்ட்டே உப்பு போட்டு கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக அப்படி விரல் வச்சு அடிச்சு விட்டோம் அப்படின்னா உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகும்போது அது அப்படியே பொங்கி வரும் பொழுது நம்ம இட்லி ஊற்றினாலும் நல்லா பிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நான் உங்களுக்கு அதெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். மாவு எல்லாத்தையுமே நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். நல்ல வெயில் நேரமாக இருந்தது அப்படின்னா நமக்கு ஏற்கனவே அரிசி உளுந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊறி இருக்குது. அடுத்து ஒரு 5-6 மணி நேரத்தில் புளிச்சிரும். பாருங்கள், புளிச்சதுக்கப்புறம் நல்லா லைட்டாக பபிள்ஸ் தெரியுது பாருங்கள் மேலால்.
இப்போ இப்படியே நம்ம வந்துட்டு இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து நல்லா அடி வரைக்கும் விட்டு கலக்கக்கூடாது. அப்படின்னா அடியில் இருக்கிற அரிசி மாவும் சேர்ந்து நமக்கு மேலே வர ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம இப்படியே லேசாக கலந்துட்டு அப்படியே எடுத்து ஊற்ற ஆரம்பிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் இந்த பதத்துக்காவது இருக்கணும். இட்லிக்குன்னா மாவு கெட்டியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆட்டினோன்னா இட்லி வந்துட்டு கல் மாதிரி ஆயிரும். சாஃப்டான இட்லி வேணும் அப்படின்னா இந்த அளவுக்காவது கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான சாஃப்ட் இட்லி நமக்கு கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா எடுத்து இட்லி பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அங்கிட்ட வடை சட்டியில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணியும் அதே மாதிரி முத்துப்பதம் வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம இட்லி தட்டை உள்ளே வைக்கணும். அதுக்கு முன்னாடியே வச்சுட்டு தண்ணி அது பாட்டு காஞ்சிட்டு இட்லி வேகட்டும் அப்படின்னு வச்சாலும் அதோட சாஃப்ட்னஸ் போயிடும். இப்போ அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு ஹை ஃப்ளேமில் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். லோ ஃப்ளேமில் ஒரு 2 to 3 minutes இருக்கட்டும். நல்லா சாஃப்டான இட்லி நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், இட்லியே லைட்டாக அங்கங்கே தெரியுது பாருங்கள், பபிள்ஸ் தெரியுது பாருங்கள். இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளேயும் அதே மாதிரி அந்த பபிள்ஸோட இது இருக்கும். நம்ம அப்படியே சட்னிலேயோ இல்லை சாம்பார்லேயோ தொடும்பொழுது அப்படியே இட்லி நல்லா கரையும். அந்த மாதிரி இருந்தால் தான் இட்லி நமக்கு சாப்பிடவே பிடிக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் இதை சட்னிலேயும் தொட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.